அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த லோக் அதாலத் இஸ் ஹெல்ட் ஹவு மெனி டைம்ஸ் அ இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லோக் அதாலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 4 டைம் நடக்கும். ஓகேங்களா, 4 டைம்ஸ் அ இயர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 நடந்துச்சு. அடுத்தது டிசம்பர் 13 வந்து நடக்கும். ஓகே, லோக் அதாலத் அப்படின்னா வருஷத்துக்கு 4 டைம் நடக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அடுத்தது, the word Lok Adalat means people's court. This system is based on Gandhian principles அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். லோக் அதாலத் அப்படின்னா பீப்புள்ஸ் கோர்ட்னு சொல்றோம். நேஷனல் லெவல்ல நேஷனல் பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் காந்தியன் பிரின்சிபல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். சரியா? The first Lok Adalat camp in India was organized in Gujarat in 1982 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் கேம்ப் குஜராத்தில் தான் வந்திருக்கும். 1982 தான் வந்திருக்கும். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the institution of Lok Adalat has been given statutory status under the Legal Services Authorities Act 1987. ஸோ ஸ்டாட் ஸ்டேட்டஸ் எப்போ வந்து கிடைச்சிருக்கும்னா 1987ல கிடைச்சிருக்கும். சரியா? No appeal shall lie to any court against the award of the லோக் அதாலத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது லோக் அதாலத்துல ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுதான் ஃபைனல். தட் இஸ் பைண்டிங் ஆன் போத் த பார்ட்டிஸ் அண்ட் வி டோன்ட் ஹாவ் த ரைட் டு அப்பீல். சரியா? நம்ம வந்து ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ போய் நம்மளால அப்பீல் பண்ண முடியாது. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1920ல வந்திருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1939. ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1946. இமிகிரேஷன் ஆக்ட் வந்து 2000ல வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இப்போ இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 2025 அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட்னு கேட்டிருக்காங்க. அது 1939ல வந்திருக்கும். சரியா? லாஸ்டா, which of the following city will host the 5th Coast Guard Global Summit in 2025 அப்படின்னு சொல்லி 2027 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4th மீட்டிங் எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 4th சம்மிட் வந்து ரோம்ல நடக்குது. 5th சம்மிட் வந்து எங்க நடக்க போகுதுன்னா சென்னையில் நடக்க போகுது. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.